ஓம் சாந்தி 31/7/2024. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது நேரத்தை வீணாக்க கூடாது. உள்ளுக்குள் ஞான சிந்தனை செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் தூக்கத்தை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். கொட்டாவி முதலியன வராது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் மீது பலியாவது ஏன்? பலியாவதன் பொருள் என்ன? பதில்: பலியாவது என்றால் பாபாவின் நினைவில் மூழ்கி விடுதல். நினைவில் மூழ்கி விடும்போது ஆத்மா எனும் பேட்டரி சார்ஜ் ஆகின்றது. பாவ கர்மங்கள் அழிந்து விடுகின்றன. வருமானம் சேமிப்பாகிக் கொண்டே போகின்றது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். இப்போது இங்கே நீங்கள் ஷரீரத்துடன் கூட அமர்ந்து இருக்கிறீர்கள். மரண உலகத்தில் இது கடைசி ஷரீரம் என்பதை அறிவீர்கள். பிறகு என்னவாகும்? பிறகு பாபாவுடன் கூட சாந்தி தாமத்தில் ஒன்று சேர்வோம். இந்த ஷரீரம் இருக்காது. பிறகு சொர்க்கத்திற்கு வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் வருவீர்கள். அனைவருமே ஒன்றாக வரமாட்டார்கள். அரசாட்சி உருவாகி கொண்டு இருக்கிறது. பாபா எப்படி அமைதியின் சுகத்தின் கடலாக இருக்கிறாரோ அதுபோல குழந்தைகளையும் கூட அமைதியின் சுகத்தின் கடலாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். பிறகு போய் சாந்தி தாமத்தில் அமர வேண்டும். ஆகவே பாபாவை, வீட்டை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் எந்த அளவிற்கு இந்த மனநிலையில் அமர்கிறீர்களோ அந்த அளவு பல பிறவிகளுக்கான பாவங்கள் பஸ்மமாகின்றன. இது யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. சந்நியாசிகள் சர்வசக்திவானிடம் நினைவு வைப்பது இல்லை. அவர்கள் வசிக்கும் இடமாகிய பிரம்மத்திடம் நினைவு வைக்கின்றனர். அவர்கள் தத்துவ யோகிகள். பிரம்மம் அல்லது தத்துவத்திடம் நினைவை வைப்பவர்கள். இங்கே ஜீவ ஆத்மாக்களின் விளையாட்டு நடைபெறுகிறது. அங்கே இனிமையான வீட்டில் ஆத்மாக்கள் மட்டுமே இருக்கின்றனர். அந்த இனிய வீட்டிற்கு செல்வதற்காக முழு உலகமும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. சந்நியாசிகளும் சொல்கிறார்கள், நாங்கள் பிரம்மத்தில் ஐக்கியமாகிவிட வேண்டும் என்று, நாங்கள் பிரம்மத்தில் போய் வசிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வது இல்லை. இதையோ குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்து கொண்டு விட்டீர்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு குழப்பமான விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். இங்கே பாபா வந்து 2 சொற்களை சொல்லி புரிய வைக்கிறார். எப்படி மந்திரம் ஜபிக்கிறார்கள் இல்லையா? அதுபோல சிலர் குருவை நினைவு செய்கிறார்கள். சிலர் யார் யாரையோ நினைக்கிறார்கள். மாணவர்கள் ஆசிரியரை நினைக்கிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா மற்றும் வீடு மட்டுமே நினைவு இருக்கிறது. பாபாவிடமிருந்து நீங்கள் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் ஆஸ்தியை அடைகிறீர்கள். அதுதான் மனதில் நினைவு இருக்கிறது. வாயினால் எதுவும் பேச தேவையில்லை. புத்தி மூலம் நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள். சாந்தி தாமத்திற்கு பிறகு சுகதாமம். நாம் முதலில் முக்தியில், பிறகு ஜீவன் முக்தியில் செல்வோம். முக்தி ஜீவன் முக்தி அளிப்பவர் ஒரே ஒரு பாபா. பாபா குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்லி புரிய வைக்கிறார், நேரத்தை வீணாக்க கூடாது. பல பிறவிகளின் பாவசுமை தலையில் உள்ளது. இந்த பிறவியின் பாவங்கள் முதலியவை நினைவில் உள்ளன. சத்யுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பது இல்லை. இங்கே பல பிறவிகளின் பாவங்களின் சுமை இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவார்கள். நம்பர் 1 இருப்பது காம விகாரத்தின் விகர்மம். அதை பல பிறவிகளாக செய்தே வந்திருக்கிறீர்கள். மேலும் பாபாவிற்கு அதிகமாக நிந்தனை செய்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் சத்கதி அளி
வைப்பவர் பாபா. அவரை எவ்வளவு நிந்தனை செய்து இருக்கிறீர்கள். இவை அனைத்தையும் கவனத்தில் வைக்க வேண்டும். இப்போது எவ்வளவு முடியுமோ பாபாவை நினைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். உண்மையில் ஆஹா சத்குரு என்று சொல்லப்படுகிறது. குருவும் கூட இல்லை. ஆஹா குரு என்பதற்கு பொருள் எதுவும் இல்லை. ஆஹா சத்குரு, முக்தி ஜீவன் முக்தியை அவர்தான் தருகிறார் அல்லவா. அந்த குருக்களோ அநேகர் உள்ளனர். இவர் ஒரே ஒரு சத்குரு. நீங்களோ அநேக குருமார்களை கொண்டவர்களாக இருந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிறவியிலும் 2-4 குருக்களை கொண்டிருக்கிறீர்கள். குருவை வைத்து கொண்ட பிறகு வேறு வேறு இடங்களுக்கு செல்கின்றனர். இதைவிட நல்ல வழி கிடைக்கலாம் என்று வெவ்வேறு குருக்களிடம் சென்று சோதித்து பார்த்து கொண்டே இருக்கின்றனர். ஆனால் எதுவும் கிடைப்பது இல்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், இங்கேயே இருக்க வேண்டியது இல்லை. அனைவரும் சாந்தி தாமம் செல்ல வேண்டும். பாபா உங்களது அழைப்பிற்கு இணங்க வந்திருக்கிறார். உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார், வாருங்கள், வந்து எங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று நீங்கள்தான் என்னை அழைத்தீர்கள். சாந்தி தாமமும் தூய்மையானதுதான், சுகதாமமும் தூய்மையானதுதான். எங்களை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். வீடு அனைவருக்கும் நினைவில் இருக்கிறது. ஆத்மா உடனே சொல்லும், எனது வீடு சாந்தி தாமம் என்று. பரம்பிதா பரமாத்மா பரம்தாமத்தில் வசிக்கிறார். நாமும் கூட பரம்தாமத்தில் வசிக்கின்றோம். இப்போது பாபா சொல்லி புரிய வைத்துள்ளார், உங்கள் மீது குருவின் பார்வை அமர்ந்துள்ளது. இது எல்லையற்ற விஷயம், எல்லையற்ற பார்வை அனைவர் மீதும் அமர்ந்துள்ளது. சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. நாம் தான் சுகத்திலிருந்து துக்கம், பிறகு துக்கத்திலிருந்து சுகத்திற்கு வருகிறோம். சாந்தி தாமம், சுகதாமம், பிறகு இந்த துக்கதாமம். இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். மனிதர்களின் புத்தியிலோ அமர்வது இல்லை. இப்போது பாபா உயிருடன் இருந்து கொண்டே இறந்துவிட கற்று தந்து கொண்டிருக்கிறார். வீட்டில் பூச்சிகள் விளக்கில் பலியாகி விடுகின்றன. சில அதன் மீது ஆசை கொண்டு எரிந்து போகின்றன, பலியாகி விடுகின்றன. இன்னும் சில சுற்றி வந்த பின் போய் விடுகின்றன. இவரும் பேட்டரி அல்லவா. அனைவருடைய புத்தியின் நினைவு அந்த ஒருவரிடம் உள்ளது. நிராகார பாபாவிடம் பேட்டரி இணைந்துள்ளது. இந்த ஆத்மாவுக்கோ மிகவும் அருகில் உள்ளது என்றால் மிகவும் சகஜமாகி விடுகிறது. பாபாவை நினைவு செய்வதன் மூலம் உங்களது பேட்டரி சார்ஜ் ஆகிக் கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், இவருக்கு சுலபம். இருந்தாலும் இவர் முயற்சி செய்தாக வேண்டும். நீங்கள் எவ்வளவு செய்ய வேண்டியுள்ளதோ அந்த அளவிற்கு இவர் எவ்வளவு அருகில் இருக்கிறாரோ அந்த அளவு அதிகமான சுமையும் உள்ளது, பாடலும் உள்ளது. யாருக்கு தலைமேல் அதிகமான காரியம் இருக்கிறதோ இவருக்கு அதிகமான காரியங்கள் உள்ளன அல்லவா. சிவபாபா முழுமையானவர், இவர் முழுமையாக வேண்டும். இவர் அனைத்தையும் பார்க்க வேண்டியுள்ளது. இருவரும் இணைந்தே இருக்கிறார்கள். இருந்தாலும் சிந்தனை இருக்கத்தானே செய்கிறது. பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு அடி விழுகிறது, அதனால் துக்கம் ஏற்படுகிறது. கர்மாதீத் நிலை கடைசியில்தான் ஏற்படும். அதுவரை சிந்தனை இருக்கும். பெண் குழந்தைகளிடமிருந்து கடிதம் வரவில்லை என்றால் என்ன தோன்றுகிறது? ஒருவேளை நோய்வாய்ப்படவில்லையே. சேவை பற்றிய செய்தி வந்தால் பாபா நிச்சயமாக அவர்களை நினைவு செய்வார். பாபா இந்த உடல் மூலம் சேவை செய்கிறார். எப்போதாவது
முரளி கொஞ்சம் நடைபெறுகிறது அல்லது 2-4 நாட்கள் முரளி வரவே இல்லை என்றாலும் கூட உங்களிடம் கருத்துகள் உள்ளன. நீங்களும் உங்களது டைரியை பார்க்க வேண்டும். பேட்ஜை வைத்தும் கூட நீங்கள் நல்லபடியாக சொல்லி புரிய வைக்க முடியும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்போது இருந்ததோ அப்போது வேறு எந்த தர்மமும் இல்லை. கல்ப விருட்சமும் கூட அவசியம் உடன் இருக்க வேண்டும். விதவிதமான தர்மங்களை பற்றிய ரகசியத்தை சொல்லி புரிய வைக்க வேண்டியுள்ளது. முதலில் ஒரு அத்வைத தர்மம் மட்டுமே இருந்தது. உலகத்தில் அமைதி, சுகம், தூய்மை இருந்தது. பாபாவிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. ஏனென்றால் பாபா அமைதியின் கடல், சுகத்தின் கடல் அல்லவா? இதற்கு முன் நீங்கள் எதுவும் தெரியாமல் இருந்தீர்கள். இப்போது எப்படி பாபாவின் புத்தியில் இவை அனைத்தும் உள்ளனவோ அதுபோல நீங்களும் ஆகின்றீர்கள். சுகத்தின் கடல், அமைதியின் கடலாக நீங்களும் ஆகிறீர்கள். தன்னுடைய அன்றாட கணக்கு வழக்கை பார்க்க வேண்டும். எந்த விஷயத்தில் குறை உள்ளது? நான் உண்மையிலேயே அன்பின் கடலாக இருக்கின்றேனா? யார் மீதாவது கோபப்படுகிற மாதிரி என்னிடம் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கிறதா? தன் மீது பார்வை வைக்க வேண்டும். பாபா ஆசீர்வாதம் செய்தால் நீங்கள் இது போல ஆகிவிடுவீர்கள் என்றெல்லாம் நினைக்க கூடாது. பாபா கூறுகிறார், நான் நாடகப்படி என்னுடைய நேரத்தில் வந்திருக்கிறேன். இது என்னுடைய கல்பத்திற்கான செயல்முறை திட்டமாகும். இந்த ஞானத்தை வேறு யாரும் தர முடியாது. சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்குரு ஒருவர் மட்டுமே. இதுவும் உறுதியாக இருந்தால் வெற்றி உங்களுடையதாகும். இவ்வளவு அநேக தர்மங்கள் அனைத்தும் விநாசமாகியே தீர வேண்டும். எப்பொழுது சத்யுக சூரியவம்ச குலம் இருந்ததோ அப்போது வேறு எந்த ஒரு குலமும் இல்லை. மீண்டும் இது போலவே ஆகும். நாள் முழுவதும் இது போலவே தனக்குத்தான் பேசிக்கொண்டே இருங்கள். ஞானத்தின் கருத்துகள் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பாபாவிடம் ஞானம் உள்ளது. அது இப்போது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதை தாரணை செய்ய வேண்டும். இதில் நேரத்தை வீணாக்க கூடாது. இரவிலும் கூட நேரம் கிடைக்கும். பார்க்கிறீர்கள், ஆத்மா உடல் உறுப்புகள் மூலம் காரியம் செய்தே களைத்து போய் பிறகு தூங்கிவிடுகிறது. பாபா உங்களுடைய பக்தி மார்க்கத்தின் அனைத்து களைப்பையும் போக்கி களைப்பற்றவர்களாக ஆக்கிவிடுகிறார். எப்படி இரவில் ஆத்மா களைத்து போனால் ஷரீரத்திலிருந்து தனியாகி விடுகிறது, அது தூக்கம் எனப்படுகிறது. தூங்குவது யார்? ஆத்மாவுடன் கூடவே கர்ம இந்திரியங்களும் தூங்கிவிடுகின்றன. ஆகவே இரவில் தூங்கும் நேரத்தில் கூட பாபாவை நினைவு செய்து இது போலெல்லாம் சிந்தனை செய்து தூங்கி போக வேண்டும். கடைசி நேரத்தில் இரவும் பகலும் நீங்கள் தூக்கத்தை வென்றவர்களாக ஆக முடியும். பிறகு நினைவிலேயே இருப்பீர்கள். அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி கொண்டே இருப்பீர்கள். கொட்டாவி அல்லது தூங்கி விழுதல் முதலியன இருக்காது. ஹே தூக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, வருமானத்தின் சமயத்தில் ஒரு பொழுதும் தூங்கக்கூடாது. எப்போது ஞானத்தின் போதையில் மூழ்கி விடுகிறீர்களோ அப்பொழுது உங்களது மனநிலை அதுபோல இருக்கும். இங்கே நீங்கள் கொஞ்ச நேரம் அமர்கிறீர்கள் என்றால் ஒரு பொழுதும் கொட்டாவி அல்லது தூங்கி விழுதலில் வரக்கூடாது. மற்ற பக்கம் கவனம் செல்வதால் பிறகு கொட்டாவி வரும். குழந்தைகளாகிய நீங்கள் இதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். நாம் மற்ற
மற்றவர்களையும் கூட நம்மை போல ஆக்க வேண்டும். பிரஜைகள் தேவைதானே? இல்லை என்றால் எப்படி ராஜா ஆவீர்கள்? கொடுப்பதால் செல்வம் குறையாது. மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறீர்கள், தானம் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அது ஒருபோதும் குறையாது. இல்லை என்றால் சேமிப்பு ஆகாது. மனிதர்களோ மிகவும் கஞ்சத்தனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். செல்வத்திற்காக மிகுந்த சண்டை சச்சரவுகளும் ஆகிவிடுகிறது. இங்கே பாபா கூறுகிறார், நான் இந்த அழியாத செல்வத்தை அளிக்கிறேன் என்றால் நீங்களும் பிறகு மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். இதில் சிக்கனம் கூடாது. தானம் கொடுக்கவில்லை என்றால் தன்னிடம் இல்லை என்று பொருள். இந்த வருமானம் அப்படிப்பட்டது. இதில் சண்டை முதலியவற்றின் விஷயம் கிடையாது. இது குப்தமானது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் குப்தமான போர் வீரர்கள். 5 விகாரங்களோடு நீங்கள் போராடுகிறீர்கள். நீங்கள் வெளிப்படையாக தெரியாத போர் வீரர்கள் என்று சொல்லப்படுகிறீர்கள். காலாட்படையினர் அதிகமாக இருப்பார்கள். இங்கும் அது போல உள்ளனர். பிரஜைகள் அதிகமாக உள்ளனர். மற்றபடி கேப்டன், மேஜர் முதலிய அனைவரும் உள்ளனர். நீங்கள் சேனையாக இருக்கிறீர்கள். அதிலும் வரிசைப்படியாக இருக்கிறீர்கள். பாபா புரிந்து கொள்வார். இவர் கமாண்டர், இவர் மேஜர் என்று. மகாரதி குதிரை படையினர் இருக்கிறார்கள் அல்லவா? இதையோ பாபா அறிவார். 3 விதமான புரிய வைப்பவர்கள் உள்ளனர். நீங்கள் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வியாபாரம் செய்கிறீர்கள். எப்படி அவர்களும் வியாபாரத்தை கற்றுத்தருகிறார்கள்? குரு போய்விட்டால் அவருக்கு பின்னால் சீடர்களும் போய்விடுகிறார்கள் அல்லவா? அது ஸ்தூலமானது, இது சூக்ஷ்மமானது. அநேக விதமான தர்மங்கள் உள்ளன. ஒவ்வொருவருக்கும் அவரவரது வழிமுறை இருக்கிறது. நீங்களும் கூட போய் அவர்கள் சொல்வதை கேட்கலாம். அவர்கள் என்ன கற்றுத்தருகிறார்கள், என்னென்ன சொல்கிறார்கள் என்று பாபாவோ உங்களுக்கு 84 பிறவிகளின் சக்கரத்தின் கதையை சொல்லி புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் பாபா ஆஸ்தியை தருகிறார். இது நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது கலியுக முடிவு வரை இந்த ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எதுவரை பாபா இங்கே இருக்கிறாரோ எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. பிறகு இவர்கள் அனைவரும் எங்கே வசிப்பார்கள், எங்கே சாப்பிடுவார்கள், எல்லா கணக்கையும் வைக்க வேண்டியுள்ளது அல்லவா? அங்கோ இவ்வளவு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். சாப்பிடுபவர்கள் சிறிது பேர்தான். அனைவருக்கும் அவரவர் வயல்கள் இருக்கும். தானியத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள்? அங்கே மழை முதலியவற்றிற்காக யாகம் முதலியவை செய்ய வேண்டி இருக்காது. இங்கே செய்ய வேண்டி இருப்பதை போல இப்போது பாபா யஜ்யத்தை படைத்திருக்கிறார். பழைய சிருஷ்டி முழுவதும் யஜ்யத்தில் ஸ்வாஹா ஆகிவிடும். இது எல்லையற்ற யஜ்யம். அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட யாகத்தை மழைக்காக அமைக்கிறார்கள். மழை வந்தால் மகிழ்ச்சியாகி விடுகிறார்கள். யஜ்யம் வெற்றி பெற்றது என்று மழையில்லை என்றால் தானியம் இருக்காது. பஞ்சம் வந்து விடுகிறது. யஜ்யம் முதலியவற்றை படைக்கிறார்கள். ஆனால் மழை வரவில்லை என்றால் என்ன செய்ய முடியும்? அனைத்து ஆபத்துகளும் வரதான் செய்யும். ஏவுகணைகளின் மழை, நிலநடுக்கம் போன்றவை எல்லாம் நிகழத்தான் செய்யும். நாடகத்தின் சக்கரத்தை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சக்கரம் கூட மிக பெரியதாக இருக்க வேண்டும். விளம்பரங்கள் பெரிய பெரிய இடங்களில் வைக்கப்படுமானால் பெரிய பெரிய மனிதர்கள் படிப்பார்கள். இப்போது நிச்சயமாக புருஷோத்தம சங்கம யுகம்தான் என்பதை புரிந்து கொள்வார்கள். கலியுகத்தில் அதிகமான எண்ணிக்கையில் மனிதர்கள் உள்ளனர்.
சத்தியுகத்தில் குறைவான எண்ணிக்கையிலேயே மனிதர்கள் இருப்பார்கள். ஆக இவ்வளவு மனிதர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள். சிவ ஜெயந்தி என்றாலே சொர்க்க ஜெயந்தி, லக்ஷ்மி நாராயண ஜெயந்தி. விஷயம் மிகவும் சுலபமானது. சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அவர் எல்லையற்ற தந்தை. அவர்தான் சொர்க்கத்தை உருவாக்கி இருந்தார். நேற்றைய விஷயம் இது. நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள். இதுவோ மிகவும் சுலபமான விஷயம். குழந்தைகள் நல்லபடியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்போது நாம் என்றும் நோய்களிலிருந்து விடுபட்டு 100% ஆரோக்கியமானவர்களாக, செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிறோம். இன்னும் சிறிது நேரமே மீதம் உள்ளது. எவ்வளவுதான் துக்கம் மரணம் நிகழ்ந்தாலும் நீங்கள் அந்த சமயம் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். நீங்கள் அறிவீர்கள், மரணம் வந்தே ஆக வேண்டும். இது கல்பத்தின் விளையாட்டு. கவலை எதுவும் ஏற்படுவது இல்லை. யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஐயோ ஐயோ என கூக்குரலிட மாட்டார்கள். மனிதர்கள் யாராவது ஒருவருடைய அறுவை சிகிச்சையை பார்ப்பார்கள் என்றால் தலை சுற்றல் வந்து விடுகிறது. இப்போது எவ்வளவு பெரிய மரணம் ஏற்பட போகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இவை அனைத்தும் நடந்தாக வேண்டும். பாடலும் உள்ளது. வேட்டையாடப்படும் மிருகம் இறந்தால் வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம். இந்த பழைய உலகத்தில் அதிக துக்கத்தை அடைந்தாயிற்று. இப்பொழுது புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவிடமிருந்து அழிவற்ற ஞான ரத்தினங்களை பெற்று மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். ஞான தானம் செய்வதில் கஞ்சத்தனம் கூடாது. ஞானத்தின் கருத்துகள் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ராஜா ஆவதற்காக பிரஜைகளை அவசியம் உருவாக்க வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய அன்றாட கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும். நான் தந்தைக்கு சமமாக அன்பு கடலாக ஆகியிருக்கிறேனா? ஒரு பொழுதும் யார் மீதும் கோபப்படாமல் இருக்கின்றேனா? எனது நடத்தை மீது முழுமையான கவனம் உள்ளதா? வரதானம். ஞானத்தின் கூடவே குணங்களை வெளிப்படுத்தி அனைத்து விதமான குணங்களில் நிறைந்தவராகி குணமூர்த்தி ஆகுக. விளக்கம். அனைவரிடம் அதிகமாக ஞானம் உள்ளது. ஆனால் தற்பொழுது குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய அவசியம் உள்ளது. எனவே விசேஷ கர்மத்தின் மூலமாக குணத்தின் வள்ளலாகுங்கள். நான் எப்பொழுதும் குணமூர்த்தியாகி அனைவரையும் குணத்தின் மூர்த்தியாக்குவதற்கான காரியத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வைக்க வேண்டும். வீணானதை பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, செய்வதற்கு நேரம் இருக்காது. இந்த விதியினால் தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய பலவீனங்கள் சுலபமாக முடிந்துவிடும். எனவே இதில் ஒவ்வொருவரும் தன்னை நிமித்தம் என புரிந்து முதலில் அனைத்து குணங்களிலும் நிறைந்து மற்றவர்களையும் மாற்றுவதற்கான உதாரணம் ஆகுங்கள். ஸ்லோகன். மனதின் மூலமாக யோகதானம், வார்த்தையின் மூலமாக ஞானதானம் மற்றும் கர்மத்தின் மூலமாக குணத்தையும் தானம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.